ஓடுறது 1/2 மணி நேரம். ஓகே நண்பா, நேற்று தண்ணி இல்லாத 2 பேரும் சித்திரவதைப்பட்டுட்டோம். அதனால் நானும் சந்தோஷம் இன்னைக்கு தண்ணி பாட்டிலோடு கிளம்புறேன் ப்ரோ. இன்றைக்கி போய் நெல்லங்கட்டை எப்படி ஆம்புகளை ரொட்டேட்டர் ஓட்டுறோம், கட்டி உடைக்கிறோம்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடச்சி விடு சந்தோஷம். அவ்வளோதான், தொடச்சி விட்டு போயிட்டு டிஎஸ்எல் அக்கௌண்ட்டில் அடிச்சுக்கிட்டு போகலாம். ஏன் இன்றைக்கி ஒரு 3000 ரூபாய்க்கு அடிக்கலாமா? டேங்க் ஃபுல் பண்ணால் காசு கேட்பாங்களே பொழுதோட. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு காசு கேட்பாங்களே. ஃபுல் பண்ணுறதுலே இருங்கடா. சாதி விட்டு தள்ளி விடுவாங்களா? வச்சு மெதிச்சு போடுவேன். இங்கே அவன் 3000 ரூபாய்க்கு அடிக்கிற காசே பொழுதோட எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாத நான் கஷ்டப்படுறேன். நீ என்னடா டேங்க் ஃபுல் பண்ணுறியா? டேங்கு உன் டேங்க் காலையில் ஃபுல் பண்ணிட்டே இல்லையா? உன் டேங்க் அதான் டேங்க் வழியாத கண்டிஷனில் இருக்குது. ஆமாம் தானே, நீ தானே எப்பயும் என் டேங்க் ஃபுல்லாக தானே இருக்குண்ணே. உண்மையே இல்லையா? நானும் வைத்த தாண்டா சொன்னேன். நீ உனக்கு எதுக்கடா தாட்டு எங்கெங்கேயோ போகுது? அது புஷ்ஷு உள்ளே போட்டிருப்பாங்கடா. அதை அடுத்துடா புஷ் போயிருக்கோம். கிரீஸ்லாம் அடிச்சுட்டோமே. எத்தனை அடி அடிப்பேன்? ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கத்தி இவ்வளோ ஒண்டை போயிடுச்சு. ஸோ அதனால் டெப்த்து கிடைக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம்னா, அங்கே பாருங்கள் சைடு ஒரு பிட்டுப்பட்டை வரும்ல, அந்த பிட்டுப்பட்டையே எடுத்து விட்டு டைரெக்டாக போட்டோம் 2 அல்லையும். சரிதா? ஆல்ரெடி இதுவும் பாரு சைடு அந்த பிட்டுப்பட்டை ஒன்று வரும், இப்படி வரும்ல, அந்த பிட்டுப்பட்டையை எடுத்துகிட்டு போட்டோம். இனிமேல் வந்து கத்தி ஒண்டை தேஞ்சு கட்டாக மட்டும் இதே கத்தான். எப்படியும் 2 நாள் கட்டாயிரும். எப்படியும் 2 நாளில் கத்தி மாத்திர வீடியோ வரும். அப்போ வந்து ரொட்டேட்டருக்கு என்னென்ன மெயின்டைன்ஸ் பண்ணணும், என்னென்ன ஏது அப்படின்னு என்னால் முடிஞ்ச விளக்கத்தை தரணும்பா. போகலாமாடா? சரி. ஏறு 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 உள்ள ஜரகண்டி போ 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 போ. ஏன்டா அக்கப்போர் பண்ற? செருப்பு தேவையில்ல. என்ன பண்ற? வண்டியில் தான் உட்காந்துட்டு இருக்கிற. ஃபர்ஸ்ட் சாவியை ஆன் பண்ணிக்கணும். மீட்டர் ஸ்டார்ட் பண்ணணும். கியரை போட்டு மூவ் ஆகணும். உடச்சிக்கிறான் பாரு முன்னாடி, அது தெரியுது இல்லையா? தொடச்சுது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். எதில் ஓட்டுறோம்னா அந்தான 3 வயல், அப்புறம் இந்தான நேற்று நைட்டு கடைசியாக வரமா ஓட்டி போட்டு வந்தோம்ல அந்த வயல். இல்லை அதை போய் பஸ் ஓட்டிட்டு வந்தோம்ல, உனக்கு குழுதி மூச்சியாக விட முடியாது. அதனால் அதை போய் ஓட்டிட்டு வந்துடலாம். சரிப்பா வாரு பாரு. ஏப்பா சந்தோஷம் தான் ஓட்டுவானோ. ஓட்டிட்டு என்கிட்ட திட்டு வாங்கிட்டே ஓட்டுவான் ப்ரோ. பாருங்க எப்படி ஓட்டுறான்னு. எவ்வளோ சந்தோஷம். காலையில் காட்டி வண்டியில் போகும்போது குளிருது. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சா தான் தெரிய போகுது எதில் காற்று வர போகுதுன்னு தெரியும். அந்த மட்டும் நமக்கு தெரியாது. எடுத்துக்குவோம், ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். யாரையுமே
பேங்கில் வாங்கலாம் எதில்ரா வாங்குவாங்க? ஏ 1000 ரூபா கொடுத்துட்டா வாங்கிட்டியா? அப்புறம் ஆம்புகளை போடுறதுக்கு மத்தியானத்துக்கு டீசல் வேணும் அந்த வண்டிக்கு. நீ எப்போ அடி 2000 அடி போடு. ரெண்டு போட்டு 3 முட்டை போடு. ஓகே. இதில் அடிக்கிறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு இதில் அடிக்க சொல்கிறீங்க, ஒரு நாளைக்கு கலந்து அடிக்கணுமா? இன்னொரு முட்டை போடு. தூக்கிட்டு வா. அந்த டிபி தான் நல்லா இருக்குது. அது சீக்கிரம் அடிக்கும், நல்லா ஒழுகுது. எது தான் ஒழுகு? ஓகேன்பா. நீங்களும் வந்து பங்கில் டீசல் அடித்து அதை இப்படி சொட்டு போட்டுக்கிட்டு தான் ஒழுகுமா, இல்லை எதாவது பம்பு நல்ல பம்பாக இருக்குதான்னு சார்? எங்கள் பம்பில் இப்படியே ஒழுதுகிட்டே இருக்குது. எப்போ தான் சரி பண்ணி கொடுப்பாங்கன்னே தெரில. இதுலேயே எங்களுக்கு 1/4 லிட்டர் டீசல் போயிடும். காசு கொடுக்காம விட்டுறலாம். நான் அப்போ தான் நான் சரி பண்ணுவேன். இப்போ மட்டும் யாருக்கு காசு கொடுக்குறா? இருந்தால் கொடுக்குறோம், இல்லை நாளைக்கு தானே கொடுக்குறோம். 2000 ரூபாய்க்கு அடிக்காங்க கூட நிலையாதுடா. இதிலே போயிடுது. உழு போனால் எங்கே போய் அப்புறம் இதாக போகுது. 4.5 லிட்டரு கணக்கு போட்டால் 4.5 9 18. எப்படியா நான் 4.5 5 மணி நேரத்துக்கு போகும் ஓட்டி போடலாம். அவ்வளோதான் நீங்கள் ஓட்டுற காடு. அவ்வளோதானா? அவ்வளோதாண்டா சந்தோஷம். ஏன்னா ஒரு 100 ரூபாய்க்கு சேர்த்து வராது. வரும் 10 பைசாவுக்கு சேர்த்து வராது. அப்படியே பிடிக்கிறீங்களா? எல்லாத்தையும் வடிச்சு வடியும். அதெல்லாம் ஒரு போட்டு இறங்காது. போ இன்னும் இஷ்டம் போகலாம். இந்த காசு ஒன்று கொடுத்து காசு பணம் இந்தா கோபிட்டு கொடு. போலாமா? போலாம். நேற்று அடிச்சு டீசலாக வந்து நேற்று 1000 ரூபாய்க்கு அடிச்சு போல போடலோட. அதுக்குள்ள போந்து போடு. இதுதான் எங்கள் ஊர் ஃபயர் ஆஃபீஸ். எல்லாம் ஒன்று தான். வண்டியெல்லாம் மின்னல் வேகத்தில் வருது. நான் எப்படி பிடிக்கிறேன்? தண்ணி வந்த மாதிரி கொட்டிட்டு ஆடு அதுவும் அப்படிதான் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. பிடிச்ச கம்மி மாதிரி நிற்காது. எல்லாம் பொட்டை வெயில் அதனால சுற்றி எல்லாம் வெறும் காய்ச்சல் தான். ப்ரோ பச்சையே காணும். ஏதாவது இப்படி ஏதாவது சோளத்துக்கு வெங்காயம் பார்த்தா தான் பச்சை பச்சையாக தெரியும். எவ்வளோதான் நல்ல ரோட்டில் வந்தாலும் இந்த கொஞ்சோண்டு டங்குன்னு ஆடி இந்த காட்டுக்கு போகாட்டி ஓட்டுற ரோட கட்டா மட்டும் எதுக்கு தான் நமக்கு இப்படி கடுப்பாகுதுன்னு தெரியல. வேறு என்ன ஆட்டம்? நான் நீ ஓட்டி போட்டதான் நீ வேறு வண்டிக்காரரும் ஓட்டிக்கிறாங்க. ஓ கட்டியே உடைக்கிறாங்கடா. நமக்கு முன்னாடி கட்டி உடைக்கிறாங்கடா. வா ஒரு அருமையான ஓட்டின
சின்ன காட்டுக்குள்ளே போகும்போது ரொட்டேட்டர் போட்டு விட்டுருணும் ஓடிட்டு வரணும். தூக்கி பிடிச்சிட்டு போனால் திட்டுவாங்க, தெரியுதா? எப்படி ரூம்னா இப்படி கூட விழுங்குற திட்டுவாங்கன்னு சொல்கிறா. நான் நீங்க இருந்தா தனியாக வந்து அடிச்சு விடுவாங்க. திட்டுவாங்கன்னு சொல்லு. ஒரு வழியாக காட்டுக்கு வந்துட்டேன் நண்பா. இந்த வயலில் தான் இன்றைக்கி கட்டி உடைக்க போகிறோம். எவ்வளோ பெருசாக பாருங்க. இதை உடைச்சி பவுடர் பண்ணி தான் வந்து அடுத்தது வந்து கார் கலப்பை கொண்டாந்து கார் ஓட்டும். இன்னைக்கெல்லாம் ஓட்டப்போனா இன்னும் 4 நாள் ஆகணும், காயணும். என்ன ஆடா அங்கே ஒரு வண்டி ஓடுதா? ஏன்னா காடுன்றதான் 4 வண்டி ஓடத்தாண்டா. என்ன இப்படி கூட மட்டமாக பிடிச்சி போகல. என்னடா நான் கேட்கல. என்ன டே இந்த கூட என்னமோ வாட்டர் அடிக்கிற மாதிரி ஆட்டாங்க. ஓகே நண்பா, அடுத்த லிவர் 2 லிவருமே க்ளோஸ் பண்ணிக்காங்க. க்ளோஸ் பண்ணிக்கிட்டு லோவில் போட்டு செகண்ட் கியர் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கியருக்கு ரொம்ப ஸ்லோவாக போகும். லோ செகண்டு 1500 RPM. மெயினாக இதை ஓப்பன் பண்ணிக்காங்க. இதை போட்டு அடுத்தது பிடிஓ ஆன் பண்ணிக்கோங்க. ரொட்டேட்டர் இறக்கி விட்டு பிடிஓ போடுங்க. போட்டு விட்டு அடுத்தது மணி என்னன்னு பார்த்துக்காங்க, 10-5. ஓகேவா? இப்போ கிளச்சை விட்டா ஓடும். இப்படிதான் ஓட்டணும். முதல்ல வண்டி காட்டில் இருக்கணும். இதெல்லாம் ஒரு டிரைவரானா இதெல்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு தான் ஓட்டணும்.
கோணையாக இருக்குதான், அதனால் ஓட்ட மாட்டான். சரி இது ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டீங்களா? இப்படி தான் நாங்கள் வந்து 5 கலப்பில் ஓட்டி ரொட்டேட்டரில் ஓட்டி அப்புறமேட்டு பார் கலப்பில் பார் ஓட்டுவோம். அது அடுத்தது நான் வர வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பருத்தி காடு நெல்லங்கட்டை ஓட்டினா இப்படி தான் 5 கலப்பு ஓட்டி இப்படி ரொட்டேட்டர் ஓட்டுவீங்களா, இல்லை அப்படியே கலப்பையில் ஓட்டி க்ளீன் பண்ணி விட்ருவீங்களா, இல்லை இது மாதிரி இந்த கட்டியெல்லாம் பவுடராக நுணுக்கி ஓட்டுவீங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எங்கள் சைடு மேக்ஸிமம் இப்படி தான் ஓட்டுவாங்க. ஒரு சில நண்பர்கள் தான் ரொட்டேட்டர் ஓட்டி மறுபடியும் கலப்பையில் ஓட்டி பார் ஓட்டுவாங்க. மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் இப்படி தான் ஓட்டுவாங்க. வெயில் ஓவர், கட்டி வேறு காஞ்சி போச்சா, அதனால் வந்து புழுதி ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை ப்ரோ, ஊறப்பட்ட புழுதி. எவ்வளோ டெப்த் இறங்கி போகுதுங்க. அப்போ தான் பார் கலப்பி நல்லா மண் வரும். ஏன்னா பார் கலப்பி அதனால தான் 5 கலப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுத்தி பிடிச்சி ஓட்டணுன்னு வச்சுக்காங்களே. இல்லைனா 5 கலப்பு அவ்வளோ டெப்த் விட்டு ஓட்டணுன்னே தேவையில்லை. இல்லைனா ரொட்டேட்டர் இந்த கட்டியெல்லாம் தூக்கி விட்டுரும், ரொம்ப மேலால் வந்துடும். அதனால தான் வந்து நாங்கள் வந்து 5 கலப்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப ஆழமாக ஓட்டுறது. இல்லைன்னா வச்சுக்காங்க, இதில் என்ன ஒரு ரீசன் வச்சுக்காங்க, 5 கலப்பை மேலால் ஓட்டிவிட்டோம்னா நீங்கள் ஒரு நம்பர் சொல்கிற மாதிரி லோ 3யில் ஓட்டலாம், M2 M3யில் யூஸ் பண்ணுங்க ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது வண்டி லோடு பிடிச்சா தூக்கிவோம் ப்ரோ, தூக்கிட்டோம்னா என்ன பண்ணோம், உழ வராது. அது எப்படியோ ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி கூட ஓட்டி பார் ஓட்டி விட்றன்னு வைங்க. நாளைக்கு சப்போஸ் ஒரு 20 நாள் கழித்து செடி ஊன்னு வாட்டி மழை பெய்யும். அப்போ மழை பெஞ்சு லைட்டாக மழை பெஞ்சு தண்ணி குடிக்கலன்னா வந்து நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க ப்ரோ. தண்ணி குடிச்சு போடணும். தண்ணி குடிக்கல அப்படியே நீத்துக்கிட்டு கிடந்துச்சின்னா வச்சுக்கோங்க, செடி வந்து சூட்டாமே எந்திரிக்காது, அப்படியே வெளுத்துக்கிட்டு செத்து போயிடும். அதனால் வந்து வெள்ளாமல் சரியாக பிடிக்காது. அதனால தான் வந்து 5 கலப்பை எவ்வளோ ஆழ முடியுமோ ஒவ்வொரு வண்டிக்காரரும் எவ்வளோ இறங்குமோ அவ்வளோ ஆழம் அழுத்தி பிடிச்சி ஓட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயல் ஓட்டிட்டு அந்த வயல் ஒன்று ஓட்டணும் ப்ரோ. ஓட்டிட்டு அப்புறம் பருத்தி மாறு கொஞ்சம் இருக்குது, அப்படியே ஓட்டிட்டு போகலாம். அர்ஜுன் பார்த்தீங்களா அது எப்படி ஓடுதுன்னா, அது பக்கத்து காட்டுக்காரது ஓடிட்டு இருக்குது. சரி சந்தோஷம், நான் போய் அர்ஜுன் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வரேங்கண்ணா, அதனால் அவனை அனுப்பிவிட்டேன். ஓகே ப்ரோ, சந்தோஷம் ஒரு வழியாக ஓட்டி முடிச்சிட்டோம். இதெல்லாம் பர்ஃபெக்டாக நுணுக்காச்சு. இந்த ஒரு பிட்டு மட்டுமே 1 ஹவர் ஓடி இருக்குது நண்பா. வேறு வழி இல்லை, இப்படி தான் ஓட்டி ஆகணும். இதுக்கு மேலே கியர் ப்ரோ இன்னும் கொஞ்சம் வேகமாக போட்டு ஓட்டலாம் இல்லைன்னு சொல்லுவீங்க. வேகமாக போனால் கட்டி நுணுங்காது. ஸோ அதனால் வந்து இந்த 15 ஆர்பிஎம் லோ செகண்டில் தான் ஓட்டி ஆகணும். எவ்வளோ இறங்குதோ அவ்வளோ ஆழம் பிடிச்சி ஓட்டி தான் ஆகணும். இல்லைனா வந்து தண்ணி குடிக்காத போயிடும். இது எங்கள் சைடு பாருங்கள், வாய்க்கால் தண்ணி போய்கிட்டே இருக்குதா, 2 அடியில் வாய்க்கால். அப்புறம் நம்ம பாட்டில் மேலால் ஓட்டிட்டு போயிட்டோம்னா வச்சுக்காங்க, நாளைக்கு தண்ணி குடிக்கலன்னா இதெல்லாம் ஓட்டி வெள்ளாமை எடுத்து தான் நம்மக்கிட்ட அமௌண்ட்டு தர்றது. ஓட்டி தண்ணி குடிக்காத போயிடுச்சுன்னா வச்சுக்காங்க, பணம் வாங்க முடியாது. இதுதான் மெயின் ரீசன். இன்னும் கொஞ்சம் சென்டரில் ஒரு வாரம் இருக்குது, இந்த பிட்டை ஓட்டிட்டா முடிஞ்சுது. உங்கள் ஏரியாவெலாம் வந்து இப்படி நெல்லங்காட்டை ஓட்டினா இது மாதிரி ப்ராசஸ் பண்ணுவீங்களா, வேறு மாதிரி ப்ராசஸ் பண்ணுவீங்களா? இந்த சட்டி கிளப்பிலாம் நெல்லங்காட்டில் போட்டு ஓட்டுவீங்களா, அங்கே 5 கிளப்பு தான் ஓட்டுவீங்களா? அது உங்களுக்கு தெரியும். உங்கள் ஏரியாவில் எப்படி, உங்கள் ஊர் அங்கே நிலவரம் எப்படியெல்லாம் வெள்ளாமைக்கு ஓட்டி நெல்லங்கட்டை சுத்தம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் தட்டிவிடுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கமெண்ட் பார்க்குறவங்களுக்கும் நிறையா பேர் நெல்லங்காடு ஓட்டி இது மாதிரி ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் இது மாதிரி கட்டி நுணுக்கிற வீடியோவெலாம் நெல்லங்கட்டையில் மேக்ஸிமம் காணும். நார்மலாக 5 கிலோவில் ஓட்டி ரொட்டேட்டர் ஓட்டுற ஃபீல்டு வேணா இருக்கும். ஆனால் இது மாதிரி கட்டி காட்டில் ரொட்டேட்டரை போட்டு ஓட்டி பார் ஓட்டுறதா எப்படி என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சேடை கட்டி தான் மேக்ஸிமம் ஓட்டுவாங்களா என்னென்னு அது தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் நண்பா. அது நடுவில் போ சந்தோஷம் ஓட்டி முடிச்சிட்டேன், அடுத்த வயலுக்கு போட்டானான்னு கேட்கலாம். வேறு வேலை என்னடா போகலாம்டா, இது ஓட்டி முடிச்சுட்டு ப்ரோ இது இந்த வயல் ஒன்று இருக்குது பக்கத்து வயல், இதெல்லாம் நேற்றா ஓட்டணும். இதெல்லாம் இன்னும் காயணுன்ட்டாங்க பார்ட்டி, அதனால் இன்னும் 4 நாள் கழிச்சு தான் இதெல்லாம் ஓட்டுவோம். இது வந்து ஓட்டி போட்டு ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தெரில, 2-3 நாள் இருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும், டிஃப்ரென்ஸில் பார்த்தா தெரியும். நம்ம என்ன எல்லாம் வெறும் உணங்குங்கிறதுனால மூக்கில் வாயிலெலாம் ஏறுது.
அப்படியே சென்டரா பிடிச்சிக்கா. ஓட்டுறியா? ஓட்டுட்டா. ஓட்டுறியா? நான் ஓட்டா. ஓட்டுறா ஓட்டுறேன். மாற்றி விடுறது ஆள் கஷ்டப்பட்ட காலம்லாம் ஒன்று. இன்னைக்கு சந்தோஷ் நான் ஓட்டுறேண்ணா, நீ உக்காந்துருண்ணா அப்படிங்கிறான். கரெக்டாக 2ஆக பிரிக்கணும். அதே மாதிரி இந்த கட்டிக்காட்டெல்லாம் சின்ன சின்ன வேலை போட்டால் ஓட்ட முடியாது நண்பா. கொஞ்சம் ஒரு 6-7 சுற்று வர மாதிரி போட்டோம்னா தான் வண்டி கட்டாகும். இல்லைன்னா கட்டியில் மாட்டி வண்டியே கட்டாகாது, சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் டயரு. இதே நல்லா புழுதி காடாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கட்டிக்காட்டை பொறுத்தவரைலாம் கொஞ்சம் வேலை கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் இப்போ பாருங்க இதில் ஒரு 7-8 சுற்று பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் 2 வேளாவில் வேலை முடிஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன். அப்போ டைம் பார்க்குறாரு, 1 மணி நேரம் ஆகிருக்குது. இதில் வேறு சந்தோஷம் டைம் பார்க்குறாரு. பார்க்கலாம் கரெக்டாக சொல்லுவானா சொல்ல மாட்டானே. ஓகே நண்பா, இந்த வயலை ஓட்டிட்டு இன்னும் ஒரு 2 வயல் இருக்குது. பருத்தி மாறு ஒரு சால் ஓட்டி போட்டிருக்கிறோம். அடுத்தது அதை தான் ப்ரோ ஓட்ட போகணும். நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க பொசிஷன் லெவரு ட்ராப் 2 லெவர் இருக்குதுல்ல, அதில் வந்து எந்த லெவரில் ஓட்டினா கரெக்டாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக ஓட்டலாம். ஒன்று ட்ராப் டெப்த் லெவர் அட்ஜஸ்ட் பண்ணியும் ஓட்டலாம். ஒன்று பொசிஷன் லிவர். பொசிஷன் லிவரில் வச்சு ஓட்டுறவங்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து வச்சு விட்டுட்டு அது பாட்டில் போகணுன்னு எதிர்பார்ப்பாங்க. ட்ராப் லெவரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஃபுல் டெப்த்துக்கு வேணும். அப்படி பொசிஷன் லிவரில் வச்சு விட்டா கொஞ்சம் லைட்டாக வண்டியை பிடிச்சா கூட அந்த பொசிஷன் லிவரை வண்டி தூக்கி விட்ருங்க கலப்பையை. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உழவு வந்து நீட்டாக இருக்காது. இதுதான் வந்து பொசிஷன் லிவருக்கும் டெப்த் லெவருக்கும் உள்ள வித்தியாசம். நான் அதை ஒரு தனி வீடியோவே எடுத்து போடுறேன், அது வேணும்னா கேளுங்க. பொசிஷன்லேயும் வச்சு ஓட்டி காட்டுறேன், டெப்த் லெவர்லேயும் வச்சு ஓட்டி காட்டுறேன். எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் லெவர் தான். அந்த ட்ராப் லெவரை ஃபஸ்ட்டு ஒரு லிமிட்டாக வச்சு செட் பண்ணி வச்சு விட்ருவாங்க. அப்புறம் கருப்பு லெவரில் தூக்கி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அது எதுக்குன்னா பொழுதுனிக்கு இங்கே லெவர் வைக்கக்கூடாது, வச்சு விட்டா பாட்டில் போகணும் அப்படிங்கிறது. இதே ட்ராப் லெவரில் அந்த டெப்த் லெவர் அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க கையை அவுத்துலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வண்டி ஒரு நூல் லோடு பிடிக்கிற மாதிரி இருந்தால் தூக்குவாங்க, திரும்பி இறக்கி அதே மாதிரி ஃபுல் டெப்த்து கொடுத்து ஓட்டுவாங்க. அந்த வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் செப்பரேட்டாக அதை ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் நண்பா. ஓகேவா? இதை ஓட்டிட்டு ஒரு 2 பருத்தி மாறு அதை 5 கலப்பில் அப்படியே ஓட்டி போட்டிருக்குறோம். அதை போய் ஒட்டி விட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நண்பா. சந்தோஷம் அப்படியே குஷியில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. நான் வண்டிகிட்ட போகலான்னு பார்த்தா வெயில் வேறு நிற்க முடியும். நம்ம நேரில் பார்த்து அப்படியே உட்காந்துருக்கலாம் ப்ரோ. சந்தோஷம் ஒரு வழியாக கட்டியை உடச்சி முடிச்சுட்டான் அந்த வயலை. எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கிறான் டைம் பார்ப்போம். ஒரு 55 நிமிஷத்துக்கு பக்கமாக ஓட்டிட்டான் நண்பா. அவ்வளோதான் கட்டி ஒரு வேலை உடச்சே பாருங்க, நல்லா 1.5 ஜல்லி மாதிரி கிடக்குது. காலே வைக்க முடியல, இப்படி நறுன்னு சுற்றுக்கு. ஓகே நண்பா, அடுத்த வயலில் போய் ஓகே நண்பா, அடுத்தது ஒரு வயலுக்கு போவோம். அது ஒரு பருத்தி காடு, ஒரு 3 வயலை ஓட்டிட்டு அப்படியே ஊர் பக்கம் போக வேண்டியதான் நண்பா. இது ஏன்னா அதிலே போயிடலாம், ஆனால் அது வந்து ஒரு வாய்க்கால் ஒன்று முறக்கிறதுக்கு, அதனால அதில் போக முடியாது நண்பா. அது இருக்கு நம்ம அது வாய்க்காது, அதில் இறங்கினா வண்டி மாட்டிக்கும், அதனால் சுற்றிட்டு தான் போகணும். ஏரிக்கார மணப்போம். இந்த ஏரிக்காரி சுற்றிக்கிட்டு தான் ப்ரோ போயாகணும். போனால் தான் அந்தான ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டணும். வேறு வழி இல்லை. யாருமே அதில் ஒரு பைப் ஒன்று போட்டால் போதுமில்ல ப்ரோ, போயிடலாம்ல நீங்கள் சொல்லுவீங்க. அது காட்டுக்காரர் வந்துக்கணுமில்ல, நாம் சொல்லி என்ன பண்ண முடியும்? நாம் ஓட்டுறவங்க ஒரு 100 மணி என்ன போனால் போயிட்டு போய் சுற்றிட்டு வரேன் தான். அதுக்கு எந்த இடத்த காட்டுறாங்களோ அந்த இடத்துல ஓட்ட வேண்டியதான் நண்பா. இன்னும் போயிட்டே இருக்கு, தூரம் போகும்டா.
பேசணுண்டா சந்தோஷம் ஏன்னு கொடுத்தா ஓகே. நம்ம காஞ்சி போன காட்டில் ரொட்டேட்டர் என்ன பாடுபடுது பாருங்க. ரொட்டேட்டர் அந்தான தூக்கி போடுவோம், இந்தான தூக்கி போடுவோம். அதே ரொட்டேட்டர் ஏறி வந்தாலும் கட்டி நுணங்க மாட்டேங்குது. டயர் ஏறது பாருங்க, கட்டி மேலே ஏறினா கூட கட்டி உடைய மாட்டேங்குது, தெரியுதா? அப்படியே ஏறி போகுதா தவிர ஆனால் கட்டி மட்டும் உடைய மாட்டேங்குது. அஞ்சு கிழமை ஒரு சால் தான் ப்ரோ ஓட்டுருக்கிறோம். இதை ஒரு ரொட்டேட்டரில் ஓட்டி திரும்பியும் ஆம்பு காலத்தில் ஓட்டி தான் இந்த வயலை ஃபினிஷ் பண்ணோம். ஏன்னா 2 சால் ஓட்ட முடியல, அவ்வளோ குட்டம். காஞ்சி போச்சு சந்தோஷம், காஞ்சி போச்சு. ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வயலை ஓட்டினா வேலை முடியுது நண்பா. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். முடிந்தது பாருங்க, எப்படி கிடந்த காட்டை எப்படி ஓட்டிட்டோம். 2 சால் எல்லாம் பருத்தி மாறு. சரி, ஆம்பு கலப்பில் ஓட்டுறது இடஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுக்காரர் கேட்டு எல்லாம் 2 சால் இழுத்துட்டோம்டா. அவ்வளோதான், நாங்களும் அப்படியே ஊர் பக்கம் கிளம்புறோம். மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. பாய். சந்தோஷ் ரவுண்டு அடிச்சுட்டே வரான். எப்படி ஓரளவு ஓட்டுறானா ப்ரோ பாருங்கள், எப்படி தெரியுதுன்னு பாரு. பையன் ஏதோ தேறிக்க வேணாம், படிப்பு தான் வரல, இப்போ கூடயே வராத போயிடும். கத்தி வேறு ஒன்றை போயிடுச்சு, கத்தி வேறு எடுக்கணும். போ, வெளியே போ. இந்த பக்கத்து டிஸ்க்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணும்பா, ரொம்ப பெயிண்ட் அடிச்சுட்டு போச்சு. அந்த பக்கத்து டிஸ்கில் பெயிண்டே போவேன், இந்த பக்கத்து டிஸ்கில் உள்ள பெயிண்ட் போச்சு.